Tidak betul tentang perlindungan insurans. இன்சூரன்ஸ் பத்தி எது தவறுன்றாங்க அவங்க. ஏவா தப்புன்றியா? ஆமா சார். Seorang insurans melindungi satu pembelian yang punya nilai tinggi seperti rumah atau kereta. அப்ப எதுக்கு இன்சூரன்ஸ் வாங்குறாங்க? நிலை tinggiன்னு சொல்லுது, அதனாலதான். ஆமா, ஒரு வீடு 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்குற, நாளை பண்ண அந்த வீடுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்றப்ப நீ யார்கிட்ட போய் நிப்ப? அப்ப பி சார். இப்ப நீ காடி வாங்குறோம், ஒரு காடி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கிளைம் பண்றதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் தான் காடி கிளைம் பண்ண முடியுது. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா? ஆமா ஆமா, அப்பதான் சார் அன்னைக்கு இன்சூரன்ஸ் படிச்சு எனக்கு போன வாரம் காடி எடுத்து பட்டுருச்சு. ஆமா, நீ நல்லதா யோசிச்சிருக்கணும். அப்பதான் என்சிடி சொல்லியிருந்தேன், அடுத்த வருஷம் என்சிடி கூட வரேன்னு. ஒரே சார் புட் பண்ணக்காரன். ஓ, அவனுக்கு ஒன்னும் ஆளல. ஒன்னும் ஆகல, அவனுக்கு ஆகல, எனக்கு ஆகல. அப்புறம் என்சிடி குறைஞ்சி சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டு இருந்தேன் வைஃப்ட்ட, அன்னைக்கு சாரி படிச்சு கொடுத்தாரு என்சிடின்னு. இப்ப எல்லாம் ஃபுல்லா கோசம் வச்சுன்னு. Oh, பிரச்சனை இல்ல. Oke, nah apa அதுக்கப்புறம் வரேன். Okay, seorang pembeli insurans untuk melindungi harta benda mereka daripada bencana seperti kebakaran banjir. இப்போ ஒரு வீடு வந்து எரியுதப்ப இன்சூரன்ஸ் இருந்தா நல்லது இல்லையா? நல்லதுதான் சார். அப்படியே பீன்ற எது தப்புன்னு சொல்றாங்க. வந்து ஒரு காடியில வீடுக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால நாளை பின்ன வந்து அது நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஒரு பர்சன் அபு அலி இருக்காங்க, இன்சூரன்ஸ்க்கு எடுத்துட்டாங்க, வீடு லோன் எடுத்தாங்க, நாளை பின்ன அவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்றப்ப அந்த இன்சூரன்ஸ் அந்த கடனை கட்டிடும். சோ அந்த வகையில they profit. அப்ப இன்சூரன்ஸ் help them walaupun harga yang tinggi insurans akan menjaga mereka. Yang kedua, membeli insurans melindungi harta. For example, அதான் சொன்னல, இப்போ ஒரு கடை வச்சிருக்காங்க, சாங் கடை எரிஞ்சிருச்சு, இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுனால இன்சூரன்ஸ் will pay to repair the shop. ஓகேங்களா? Pemilik perniagaan mengalami perlindungan insurans untuk membeli aset dan saham. Same lah, business செய்யறவங்களுக்கு அந்த மாதிரி இன்சூரன்ஸ் இருக்கும். So that pemilik perniagaan membeli insurans untuk memastikan margin untung syarikat mereka. Insuransko untung சம்பந்தம் இருக்கா, சம்பந்தம் இல்லையா? சொல்லுங்களா, பிரேக் ஆகுது. ஏன் யாராச்சும் பேசுங்க, யாரும் சொல்லுங்களா. இன்சூரன்ஸுக்கும் இப்போ ஒரு பிசினஸ் இருக்கு, அதுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துட்டாங்க, அவனுக்கு உந்தோங்க ரூகி, அதனால ஏதாச்சும் எஃபெக்ட் இருக்கா, எஃபெக்ட் இல்லையா? இன்சூரன்ஸுக்கும் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் இல்ல அது சம்பந்தம் இல்ல. அது வந்து தடு மங்குன்னு அது வந்து இன்சூரன்ஸ் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு கடைக்கு பிசினஸ் கூடயோ இல்ல குறவோ வர வாய்ப்பு இல்லை. இன்சூரன்ஸ்க்கும் ப்ராஃபிட் உந்தோங்க சம்பந்தம் கிடையாது. தடுக்கு மங்குன்னு. சோ அப்ப இதுல திடா பத்தோல் வந்து டி தான் திடா பத்தோல். புரிஞ்சா? Oke, so antara berikut yang manakah betul, right கேக்குறாங்க. Deductible ialah jumlah yang dibayar oleh syarikat insurans. Deductible யாரு கொடுப்பா? syarikat insurans-ஆ, pemilik insurans-ஆ? syarikat insurans. இல்ல, deductible வந்து pemilik insurance. டிடக்டிபிள் இருக்குன்னு சொன்னால ஒரு இன்சூரன்ஸ் பண்ணீங்கன்னா மெடிக்கல் எடுத்திருக்கீங்க தானே. இப்போ உள்ள சிஸ்டம் மெடிக்கல் கார்டுக்கு வந்து நீ மெடிக்கல் கார்டே பாய்ச்சாலும் 300 வழி நீங்க கட்டி ஆகணும். ஆமாவா இல்லையா? மெடிக்கல் இருக்கா? ஆமா சார். அதுதான் டிடக்டிபிள். சோ உங்களோட மினிமம் ஒரு அமௌண்ட் இருக்கும் டிடக்டிபிள் சொல்லிட்டு, அப்ப அந்த அமௌண்ட் வந்து நீங்க தான் கொடுக்கணும். அதுதான் வந்து டிடக்டிபிள் சொல்லுவாங்க, which is comes from the pemilik insurance. சில இன்சூரன்ஸ் 500 இருக்கும், சில இன்சூரன்ஸ் 5000 கூட இருக்கும், 2000 கூட இருக்கும். அந்த டிடக்டிபிள் கூட ஏற பிரீமியம் கொஞ்சம் குறையும் ஆக்சுவலி. another one, ஏன் டிடக்டிபிள் இருக்குனாக்கா ஃபால்ஸ் கிளைம் பண்ணாம இருக்க. இப்போ உங்களோட கிளைமே 200 வழினாக்கா அவன் கொடுக்க மாட்டான். ஏன்னா டிடக்டிபிள் 300 வழின்றப்ப 300 வழி குறவாளுக்கு நீங்களே கட்டிக்கணும். 300 வழிக்கு மேல உள்ள கிளைம் தான் அவன் கொடுப்பான். அதுலயும் 300 வழி நீங்க கட்டிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிளைம் இப்ப 450 வழினாக்கா 300 வழி உன்னோட காசு 150 வழி தான் கம்பெனி கொடுக்கும். இதுவே உங்க கிளைம் 10,000 வழினாக்கா 300 வழி நீ கட்டுவ 9,700 9,700 இன்சூரன்ஸ் கொடுக்கும். So deductible akan dibayar oleh pemilik insurance. புரிஞ்சுங்களா? Same also co-insurance. Co-insurance akan dibayar oleh pemilik insurance, bukan company.
ஓகே, இந்த கர்வ் டிடக்டபிள் நம்ம இன்னைக்கு தான் நான் டீடைலா போவேன் நானு, பட் இந்த மாதிரி நல்லா risiko co-insurance ialah jumlah ditanggung oleh pemegang polisi atas kerugian separa yang dialami oleh akibat tidak memenuhi peruntukan co-insurance. கிடையாது, இது wrong. நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் co-insurance என்ன, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Premium yang dibayar akan menjadi rendah dengan adanya deductible. அப்ப சொன்னல டிடக்டபிளும் கோ இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட பிரீமியம் வந்து குறையும். நீங்க மந்த்லி கட்டுற காசு வந்து குறையும். டிடக்டபிள் இல்ல, கோ இன்சூரன்ஸ் இல்லைன்னாக்கா நம்ம கட்டுற பிரீமியம், நீங்க பட்ட மாசம் மாசம் கட்ட வேண்டிய காசு வந்து கூட ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப நம்மளும் கொஞ்சம் காசு விளையாடுற பட்சத்துல வந்து நம்மளோட இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கொஞ்சம் காசு குறையும். அப்ப அது ரைட். 3 வந்து betul. Okey, co-insurance ialah perkongsian kos dengan keadaan pemegang polisi menanggung peratusan tertentu daripada kerugian bersama dengan syarikat insurans. Correct. Adan co-insurance. Co-insurance என்றது நம்மளும் கம்பெனியும் ஷேர் பண்ணுவோம். மீன்ஸ் அவங்க கொடுக்குறோம் பெர்சன்டேஜ் 80-20, 60-40, 70-30ன்னு. முன்னுக்குள்ள அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி, பின்னால உள்ள அமௌண்ட் வந்து நம்ம கட்டுவோம். ஓகேங்களா? அது வந்து அதுதான் வந்து கோ இன்சூரன்ஸ். கோ இன்சூரன்ஸ் கம்ஸ் டூ சைட். நீங்களும் நானும் ஷேர் பண்ற மாதிரி, கம்பெனியும் இன்சூரன்ஸும் ஷேர். கோ இன்சூரன்ஸ்ல in certain case வந்து கோ இன்சூரன்ஸ் akan datang apabila we didn't follow the contract. நம்மளுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணலனாக்கா கோ இன்சூரன்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கு முன்னே கோ ஆக்டிவேட் ஆகும். ஒரு சின்ன சினாரியோ தரேன். இப்போ வந்து ஒரு அமீர் இருக்காங்க. அமீர் வந்து இன்சூரன்ஸ் எடுத்தாங்க போயிட்டு. ஓகேங்களா? அமீர் இன்சூரன்ஸ் எடுத்தப்ப அமீர் வந்து கேட்டிருக்காங்க பாலிசி எப்படி வேணும், உங்களுக்கு என்னென்ன சலுகை வேணும்ன்றப்ப அவர் சொன்னாரு எனக்கு பிரீமியம் ரொம்ப வேண்டாம், என்கிட்ட இவ்வளவுதான் கட்ட முடியுன்றப்ப அப்ப அந்த ஏஜென்ட் சொன்னாரு ஓகே சார், அப்புறம் இந்த ஏஜென்ட் வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்கன்னா உங்க நாளைக்கு டெய்லி பெட் காசு வந்து 150 வெள்ளியில நீங்க இருக்கணும். 150 வெள்ளி பெட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க 150 வெள்ளி பெட்டுக்கு பேக்கேஜ் எடுத்து கொடுத்துட்டாரு. அப்ப அவரோட பேக்கேஜ் வந்து 150 வெள்ளி பேக்கேஜ். வருஷம் annual லிமிட்ல அதை விட்டுருவோமே. ரூல்ஸ் வந்து அவர் இருக்க வேண்டிய பெட் வந்து 150 வெள்ளி. ஒரு நாளைக்கு அவர் தங்க வேண்டிய பெட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து 150 வெள்ளி. அப்ப அவருக்கு சீக்கு வந்து அட்மிட் பண்ண போறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல பெட் இல்ல, 150 வெள்ளிக்கு பெட் ஃபுல்லா ஆயிருச்சு. சோ அப்ப அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லாம 200 வெள்ளி பெட்டோ இல்ல 250 வெள்ளி பெட்டோ போயிட்டாரு. சரிங்களா? இப்ப இது கிளைம் சப்மிட் பண்றப்ப அந்த ஹாஸ்பிட்டல் பில் அனுப்புறாங்க. அப்ப அதுல பெட் சார்ஜ் பார்த்தாக்கா ஒரு நாளைக்கு 200 வெள்ளின்னு போட்டிருக்கு. அப்ப அவரோட ரூல் வந்து 150, ஆனா அவர் போனது 200 வெள்ளி. அப்ப ரூல் வந்து பிரேக் ஆயிருச்சு. பிரேக் ஆன பட்சத்துல அவர் வந்து 10% இன்சூரன்ஸ் பிரகாரம் வந்து அது கொஸ்டின்ல இருக்கும்ல, ஸ்டாண்டர்டா இப்போ உள்ள சிச்சுவேஷன் வந்து 10% ஆஃப் த காஸ்ட். 10,000 வெள்ளி காஸ்ட் வந்துச்சுன்னா 1000 வெள்ளி அவர் கட்டணும். ஏன்னாக்கா பிகாஸ் யூ டிடன்ட் ஃபாலோ த கான்ட்ராக்ட். அது வந்து மெடிக்கல் கார்டோட இன்சூரன்ஸ் கீழ வரும் கோ இன்சூரன்ஸ். அதே மாதிரி வந்து வீடு இன்சூரன்ஸ்க்கும் இருக்கும், பிசினஸ்க்கு, எல்லாத்துலயுமே சில கிளாஸ் இருக்கும். அதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஆக்சுவலி புரிஞ்சுங்களா? கொஞ்சம் லைட்டா எனிஒன் ஸ்டில் கன்ஃபியூஷன்? கோ இன்சூரன்ஸ் டிடக்டபிள் இனிஷியலா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. டிடக்டபிள் ஆரம்பத்திலே ஃபிக்ஸ். எந்த கிளைம் வந்தாலும் 300 வெள்ளி உங்க பாட்டு, பேலன்ஸ் நான் தரேன்றது டிடக்டபிள். கோ இன்சூரன்ஸ் செட்டில் கொஸ்டின்ல வந்து மேலும் ஸ்டேட் பண்ணிடுவான். கிளைம் வந்துச்சுன்னா உங்களோட 80%, என்னோட 20% அப்படி பிரிச்சிருவான். சில இடத்துல வந்து ரூல் இருக்கும். இந்த ரூல் பிரகாரம் தான் கோ இன்சூரன்ஸ் வேலை செய்யும், வேலை செய்யாத பொறுத்து இருக்கு. கிளியரா இருக்கா? ஓகே, சரி. அப்ப 1வது விட வந்து டி, 2வதும் டி. சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் டி, செகண்ட் ஆல்சோ டி. ஓகே, இங்க வருவான். இதெல்லாம் கொஞ்சம் ஃபக்டா நம்ம கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. Okay. Ani membeli beberapa polisi insurans untuk melindungi hartanya. Dia berpendapat bahawa dia boleh mendapat keuntungan dari polisi insurans amnya jika dia mengalami kerugian. Adakah ini benar? Paruங்க, Ani insurans எடுத்திருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ்க்கு, ஹர்த்தக்கு, வீடு, காரியம் இருக்கலாம். Dia berpendapat, அவரோட எண்ணம் என்னன்னாக்கா அப்படி அவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் இன்சூரன்ஸ்னால. ஏதாச்சும் நடந்துச்சுன்னா இன்சூரன்ஸ்னால அவருக்கு உந்தம் கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்றாங்க. அது ரைட்டா ராங்கான்னு கேக்குறாங்க. இப்ப நீங்க லைட்டா கோத்ரூ பண்ணிட்டு கூட சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாக்குறேன் எந்த நீங்க சொல்றீங்கன்ட்டு. கேள்வி தெரியலன்னா புதுசாக்குறேன், பார்க்க முடியலன்னு சொல்லுங்க.
எனிவன்? சார் மூணாவது பியா பி பி. வேற யாராச்சும் வேற இருக்கா? சி சார். சி. வேற யாராச்சும் எனி அதர் ஆன்சர்ஸ்? சார் ஏ இல்லனா பி சார். ஏ இல்லனா பி. ஓகே ரைட். ஓகே பேசிக்கா இப்ப நான் திருப்பி உங்கள்ட்ட வரேன்னு, நீங்க இன்சூரன்ஸ் வந்து ஒரு பிசினஸா எடுக்கணுமா இல்ல நம்ம இல்லன்னா அது ஒரு பேக்கப்பா எடுக்கணுமா? அது ஒரு பேக்கப்பா. ஓகே, அப்ப பேக்கப்பா எடுக்கிறப்ப எப்படி அதுல இருந்து உண்டம் வரும்? இப்போ ஒரு காடி அடிபட்டுருச்சுன்னா அந்த காடியை ரிப்பேர் பண்ற காசு மட்டும்தான் வருமா? ரிப்பேர் பண்றதுக்கு போக எக்ஸ்ட்ரா நம்ம பாக்கெட் காசு கொடுப்பாங்களா? ரிப்பேர் பண்றதுக்கு. அப்ப அதுல எங்க உண்டம் இருக்கு நம்மளுக்கு? உண்டம் இருக்கா இல்லையா? இல்ல. சோ இன்சூரன்ஸ்ல வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் மேக்கிங் இல்ல. மக்சோங்க நம்மளுக்கு நீங்க அந்த உண்டம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, நான் செலவு பண்ணதை விட எனக்கு கூட கிடைக்கும் அந்த மாதிரி. அது வந்து இன்சூரன்ஸ் நடக்காது. இன்சூரன்ஸ் பொறுத்தவரை நீ எதுக்கு வேல்யூ பண்ணிருக்கியோ அந்த வேல்யூ தான் உனக்கு வரும். நாளை பின்னா ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த வேல்யூ யூ கேன் dapat balik. You sudah bayar untuk value tersebut. Kamu sudah bayar, kamu dapat balik apa yang kamu dibayar. அதுதான். So apa insurance வந்து kita tak dapat untung, tapi kita boleh jadi selamat apabila ada kerugian ataupun kesusahan. Apa A, B confirm wrong. No profit. Tak ada untung. Confirm tak ada untung. If answer C இல்லனா D தான். ஏன்னா tidak வந்திருக்கு. Tidak, Ani tidak boleh mendapat keuntungan dari polisi insurans amnya sekiranya berlaku kehilangan atau kerosakan. Dia hanya boleh membuat satu tuntutan, amount yang perlu dibayar akan disumbang kepada syarikat insurans yang terlibat. Ada untuk C. Tidak, Ani tidak boleh mendapat keuntungan daripada polisi insurans amnya apabila dia membuat tuntutan, amount yang dibayar akan dibahagi sama rata di antara polisi yang berbeza yang dibelinya. So அது not fair. அது முடியாது. நம்ம என்ன வாங்குறோமோ அதுதான் கொடுப்போம். அதுவும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் காடி கம்பெனிக்காரன் கொடுத்துருவோம், நம்ம கையில கொடுக்க மாட்டான். புரியுதுங்களா? பஞ்சம் வந்து சி. புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே, வெரி குட். ஓகே, தெரியலன்னா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், பட் ஆனா உனக்கு கிளியர் பண்ணிட்டேன்னா அடுத்தடுத்து வரப்போ உனக்கு கிளியரா தெரியும். நாளை பண்ண இது இந்த பாப்பு பரிச்சை எஸ்பே படிக்கிறீங்க, பட் இதுக்கப்புறம் நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு தெரியும், ஓ இதுதான் இன்சூரன்ஸ், இதுதான் இன்சூரன்ஸ் ஒரு வேலை அப்படின்றது உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். இந்த பாப்புல வாட் எவர் டாக்கிங் ரியல் சினாரியோல உள்ளதான் பேசிருக்கோம் தவிர புக்ல வேற ரியல் சினாரியோ இல்ல. இது புது சிலிபஸ்னால தே ஃபாலோ எக்ஸாக்ட்லி இப்போ உள்ள சிஸ்டமா தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. மேபி இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இது மாற வாய்ப்பு இருக்கு. சிலிபஸ் பழசா இருக்கும், சிஸ்டம் புதுசா மாற வாய்ப்பு இருக்குல்ல. பட் now it is same. என்ன அங்க நடக்குதோ அதுதான் இங்க இருக்கு actually. Anusha baru saja bergraduasi daripada sebuah college dan mendapat pekerjaan dan gaji yang baik. Dia berada dalam keadaan sehat dan jarang jatuh sakit. Dia berpendapat bahawa insurans perubatan merupakan perbelanjaan yang tidak diperlukan. Dia tidak memerlukan insurans perubatan sehingga usia tuanya. Adakah ini benar? இது நிறைய பேர் நடக்கிற விஷயம் ஆக்சுவலி. உங்களே பாத்துங்க எத்தனை பேர் வந்து வேலை செய்றீங்க, இன்சூரன்ஸ் எடுத்தீங்களா இல்லையா? மெடிக்கல் கார்டு இல்ல சார். ஏன் எடுக்கல? இதான் கேள்வி. இப்ப அவங்க எல்லாம் வயசா எடுத்துக்கலாம், இப்ப எது எடுத்துக்க சீக்கு தான் இல்லையே, சீக்கு வந்தோடனே எடுத்துக்கலாம் அப்படின்னு இங்க இருக்காங்க. இது ரைட்டா ராங்கா? ராங் சார். அது ஏன் ராங்? இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்க நல்லது அப்படி சொல்லுவாங்க. சோ கரெக்ட்லா? tak boleh. சீக்கு வந்துருச்சுன்னா நீ இன்சூரன்ஸ் எடுத்தீனாக்கா அதுக்கு கிளைம் கொடுக்க மாட்டான். I've been an insurance agent. நான் சொல்றேன் உங்ககிட்ட, இப்ப லெட்ஸ் சே வச்சுக்கோமே, இப்போ ஒரு ஆள் இருக்காங்க, அபு இருக்காங்க. இப்ப அபு வந்து இந்த வருஷம் 2021 மெடிக்கல் கார்டு எடுத்தாரு. ஓகேங்களா? அவர் மெடிக்கல் கார்டு எடுத்தாரு. ஓகேங்களா? 2023 அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆனார். அபு ஆக்சிடென்ட் ஆன பிறகு ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க உங்களுக்கு இனிப்பு நீர் இருக்கு அப்படின்னு. இப்ப இந்த மெடிக்கல் கார்டு பாய்க்க முடியுமா, பாய்க்க முடியாதா? அவர் கார்டு எடுத்துட்டாரு 2021, இந்த வருஷம் எடுத்துட்டாரு. 23 தான் அடிபடுறாரு. அடிபடுறப்ப அவருக்கு இனிப்பு நீர் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கார்டு பாய்க்க முடியுமா, பாய்க்க முடியாதா? முடியும் சார். சார் முடியுமா? என்ன 3 வருஷம் சார் ஓகே, பாரு முடியாது.
எஸ் ஏஜென்ட் எனக்கு தெரிஞ்சு முடியாது. இனுப்பினியருக்கு வந்து விண்டோ பீரியட் வந்து 5 வருஷம். நீ மெடிக்கல் கார்டு எடுத்து விதின் 5 இயர்ஸ் உங்களுக்கு இனுப்பினியர் இருந்துச்சுனாக்கா, கண்டுபிடிச்சாங்கனாக்கா உங்களோட கார்டு வந்து கிளைம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இனுப்பினியர் இருக்கு, நீங்க எங்கிட்ட மறைச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கிளைம் எதுவும் வேலை ஆகாது. நோ பாயிண்ட் நீங்க இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி. சோ ஒரு சீக்குக்கும் அவங்களுக்கு வந்து அந்த டைம் ஃப்ரேம் இருக்கு. இவன் நம்ம அப்பெண்டிக்ஸ்க்கே போனா கூட அப்பெண்டிக்ஸ்க்கு 90 days சிம்பிளாம்ப்ளோ ஹாரி கார்டு மெடிக்கல் கார்டு எடுத்து ஆஃப்டர் 90 days தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். அதுவும் பே கிளைம் தான். அதுக்கு முன்னுக்கு நம்ம முடியாது கிளைம் பண்ண முடியும். அப்படிதான் இருந்துச்சு, அந்த ரூல் தான் இருக்கு ஆக்சுவலி. சோ ஒரு சீக்குக்கும் இந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கு. இன்னைக்கு எடுத்துட்டு நாளைக்கு கிளைம் பண்ண முடியாது. அப்பனா ஒரு சீக்கோட சிம்டம் தெரிஞ்ச பிறகு நம்ம கார்டு எடுத்துட்டு நான் கார்டு எடுத்துட்டு இதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னாக்கா அது கொஞ்சம் கஷ்டம் தான். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஹலோ, புரியுது சார். ஓகே. சோ இப்போ கன்சிடர் ஏ பி ராங். ஏன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும் தீடான்னு. பட் சியா டியான்னு பார்ப்போம் விட. சரிங்களா? So beda betul tidak benar Anusha perlu mendapat insurans perubatan kerana dia boleh menggunakan sebagai alat untuk mengumpul keuntungan selain perlindungan. Tidak benar Anusha perlu mendapat insurans perubatan awal mungkin kerana plan insurans berbeza mengikut umur. Membeli insurans lebih awal bermakna premium lebih murah berbanding membeli insurans pada usia tua dan ia membantu menjimatkan wang. Clear தெரியுது விட வந்து D lah. Jawapan dia lah D. ஏன்னா மாதிரி சொல்லிட்டேன், இன்சூரன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு உந்தமும் இல்ல. நோ ப்ராஃபிட். இட் won't மேக் எனி ப்ராஃபிட் ஃபார் us. நம்ம கட்டுற காசை விட குறைவான growth தான் இருக்கும். பட் ஆனா நம்மளோட செலவை அது பார்த்துக்கும். நம்ம கைக்கோ நம்ம அக்கௌண்ட்டுக்கோ காசு வராது. பட் நம்மளுக்கு வர வேண்டிய செலவை அந்த இன்சூரன்ஸ் பார்த்துக்கும். அதுக்கு உந்தோங்க. ஸோ சி ராங். ஆன்சர் வந்து டி lah. நம்ம 4 jawapan dia lah D. Okay. So nombor 3 C, nombor 4 D. 3C 4D. So far கொஞ்சம் clear ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. Okay, now come back to this. இது வந்து நம்ம போன வாரம் செஞ்சு படிச்ச பாப்போம் லாஸ்ட் கிளாஸ்ல. இப்ப விட கொடுங்க பார்க்கலாம் எனக்கு பிரீமியம் கணக்கு பண்ணி. Berapakah anggaran premium tahunan bagi Puan Mazuki? Puan Mazuki. Takkan kamu சொல்லுங்க எனக்கு விட. Puan Mazuki ialah seorang wanita berusia 46 tahun, tidak merokok, dia ingin membeli insurans dengan nilai muka 200,000. 200,000 அவங்க இன்சூர் பண்றாங்க இப்ப. 200,000 இன்சூர் பண்றதுனால இப்போ உங்களுக்கு பிரீமியம் எவ்வளவு வரும் இயர்லி மந்த்லியே இயர்லி கேக்குறாங்களா? ஓகே, பிரீமியம் இயர்லி கேக்குறாங்க. 21.4 வருது சார். அது ஒரு மாசத்துக்குமா இவங்க அங்கரான் டவுனான்னு கேக்குறாங்க. சார் பி விட வந்து பி 3214. சரியா? நீங்க செஞ்சதுதான். பட் 3214 இங்க பாருங்க 1000 இல்ல 100. நம்ம அன்னைக்கு டீச் பண்ணப்ப நான் 1000 சொன்னேன். ஆனா இங்க வந்து 100ன்னு பாய்ச்சிருக்காங்க. சோ நம்ம அந்த கொஸ்டின் கொஞ்சம் பாத்துக்கணும் ஆக்சுவலி இப்ப. சோ 200,000 divide by 100 darab dengan 1.607. ஏன்னாக்கா 46 இங்க இருக்கு. perempuan tidak merokok. இது செஞ்சீங்கன்னாக்கா 3214. புரிஞ்சுங்களா? Okay, so இந்த amount வந்து kena tengok balik soalan. So kadang-kadang 1,000 இருக்கும், kadang-kadang 10,000 கூட இருக்கலாம், kadang-kadang 100 இருக்கலாம். But it go back to question again. சரிங்களா? Okay, right. Catherine telah membeli insurans perubatan dengan deductible tahunan sebanyak 2,500. Baru-baru ini dia mengalami pembedahan batu ginjal. Okay, bil perubatan 4,800. Berapakah Catherine bayar menggunakan wang sendiri? இப்போ வாங் செந்திரியில அவங்க எவ்வளவு கொடுத்துருப்பாங்க நம்ம சொல்லிட்டோம் உங்ககிட்ட. கொஸ்டின் தான் விட என்னது பா? 2,500. மோஸ்ட் டிடக்டிபிள் பாருங்க, டிடக்டிபிள் 2,500 சொல்லிட்டாங்க. சோ எவ்வளவு பில்லு வந்தாலும் 2,500 வழி pemilik insurance கட்டணும். பேலன்ஸ் காசு தான் akan dibayar oleh insurance company. அப்ப இங்க டிடக்டிபிள் வந்து 2,500ன்றப்ப 2,500 akan dibayar oleh patient itself. Orang yang pemilik insurans lah, owner kena bayar lah. சரிங்களா? இப்ப 2,550 இருந்தா கூட 2,500 அந்த பேஷண்ட் தான் கட்டணும், 50 தான் கம்பெனி கொடுக்கும். சரிங்களா? சோ இதான் டிடக்டபிள் ஆக்சுவலி. ஓகே, எனி क्वेश्चन சோஃபா? சார் இந்த கேள்வியை சொல்லுங்கம்மா. சார் இந்த 6வது கேள்வி கொஞ்சம் திரும்ப சொல்லி கொடுங்க சார். 6வது கேள்விமா, இப்ப இந்த கேத்ரின்ற கேர்ள் வந்து
ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து கிட்னில ஸ்டோனு, அவங்களுக்கு வந்து பொறுப்பாத்தான் செய்யறாங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் செய்யறப்ப பில்லு வந்து 4800 வந்திருக்கு. இப்ப இந்த 4800ல அவங்களோட இன்சூரன்ஸ் ரூல் பிரகாரம் அவங்க எக்ரி பண்ணது டிடக்டபிள் வந்து 2500. Maksudnya setiap claim, every claim, whatever amount, 2,500 come from the patient, owner of the policy. அப்ப இங்கே owner of the policy have to pay 2,500. இங்க அதான் கேக்குறான். The owner of the policy, கேத்ரின் வந்து எவ்வளவு காசு விளையாக்குனாங்க அப்படின்னு. கேத்ரின் has to pay 2,500. புரியுதுங்களா? இதே பில்லு வந்து 2,300னா 2,300 கேத்ரின் தான் பே பண்ணிருப்பாங்க. பிகாஸ் அந்த அமௌண்ட் வந்து டிபாவா டிடக்டபிள். புரிஞ்சுங்களா? இதே வந்து பில்லு 2,500 ringgit வந்துச்சுனாக்கா 2,500 கேத்ரின் தான் கட்டணும். 50 ringgit saja dibayar oleh syarikat insurance. Deductible போக பேலன்ஸ் அமௌண்ட் தான் கம்பெனி கட்டும். கம்பெனி கட்டி போக நம்ம கட்ட மாட்டோம். Not like that. You pay first. Patient must pay first. Pemilik insurance kena bayar dulu deductible. Baki akan dibayar oleh syarikat insurance. Clear? சார் அப்போ 4000 இருந்து 2500 மைனஸ் பண்ணணுமா சார்? மைனஸ் பண்ணணும். அப்போ வந்து எப்ப கேட்பாங்கனாக்கா லெட்ஸ் சே எவ்வளவு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டணும்னு கேட்டா நீ மைனஸ் பண்ணி சொல்லணும் 2,300 அப்படின்னு. இங்க கேட்கறது வந்து எவ்வளவு கேட்ரின் கட்டினாங்க. கேட்ரின் கட்டினது 2,500. ஏன்னா 4,800 வந்து மோர் தென் 2,500. அப்போ அவங்க 2,500 கட்டி தான் ஆகணும். நோ டிஸ்கவுண்ட். அங்க குறைச்சு கட்ட தேவையில்லை. we have to pay full. புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். புரியுதுண்ணே. இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஜாமான் வாங்குறீங்க, அங்க வந்து ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா நீங்க எவ்வளவு ஜாமான் எடுத்தாலும் 100 வெள்ளி நீங்க கொடுக்கணும், பாக்கி காசு வந்து வேற யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த மாதிரில சோ அந்த ஜாமாவோட விலை 100 வெள்ளிக்கு மேல இருந்துச்சுன்னா அவங்க கொடுப்பாங்க. ஜாமாவோட விலை 80 வெள்ளினா நீங்களே கொடுத்து வாங்கிட்டு வந்து வேண்டியதான். பிகாஸ் யூ won't use the facilities. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வரும். அதான் கதை வச்சுறீங்க டிடக்டபிள். ஓகே ஓகே. சோ நான் அந்த क्वेश्चन இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். 1 2 இதெல்லாம் வந்து ஃபக்டா क्वेश्चनலாம் தப்பையாதான். ஓகே ரைட். Now we go back to this. ஓகே, மூணாவது கேள்வி விட கொடுங்க எனக்கு செஞ்சுட்டு. ஓகே, முதல்ல கேள்வி தான் கொஞ்சம் ரிவிஷன் போனாதான். அப்ப நான் அடுத்து கீழே அங்க அடுத்து போறப்ப இதுக்கு போயிருவேன் நான். இப்ப மூணாவது கேள்வி. Menggunakan jadual 1.1, anggarkan premium tahunan lim perlu dibayar untuk nilai muka 250,000. 250,000 ke our premium tahunan not monthly premium tahunan எவ்வளவு கட்டுறாரு அப்படின்னு. சார் 3,212. 3,212 kata. அவர் வந்து ஜெலிம் லலாக்கி ஜுருத்துற வயசு 30. ngam 30 மொரோக்கோ லலாக்கி. சரி, மொரோக்கோ லலாக்கி இங்க வரணும். அப்ப வந்து 1.321 தானே? இந்த 1 3 கோசம் 2 சார் 0.5. 3 கோசம் 2.5 3,302 ringgit 50 sen. இதுதான் அவரோட annual premium bayaran keseluruhan premium 1 year ஓட premium. புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே ரைட். சோ இதுக்கு அடுத்து வரது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ். பட் ஆனா நீங்க எடுத்துக்கிறது பெட்டர்னும். இப்போ வந்து நம்ம ஒரு பிரீமியம் வாங்குறோம்ல, இப்போ வந்து இன்சூரன்ஸ் வாங்குறப்ப வந்து kita digalakkan membeli bayaran bulanan atau bayaran tahunan. எது digalakkan பண்ணுவாங்க ஆக்சுவலி? bulanan சார்.
bulanan வந்து actually வந்து tidak digalakkan actually. ஏன்னா compared to bulanan dengan yearly நம்மளுக்கு untung. bulanan வந்து விலை கூட இன்னும். ஏன்னா அது ஒரு ரேட்டிங் இருக்கு. என்னன்னாக்கா setengah bulan means பாதி tahun. setengah tahun நம்ம கட்டுறோம்னாக்கா அதோட டைம்ஸ் வந்து 0.515. இதுவே suku tahunனாக்கா நம்ம ரேட்டிங் வந்து 0.263. bulanan போறோம்னாக்கா setiap bulan கட்ட போறோம்னாக்கா setiap bulan கட்ட போறோம்னாக்கா 0.8088. இப்படி வரும் ஆக்சுவலி. புரியுதா சொல்றேனே? பாருங்க என்னன்னாக்கா இப்போ வந்து ஸ்டிங்காத்தான்னு சொல்றாங்கல்ல, இப்போ ஸ்டிங்காத்தாவுனாக்கா நம்மளுக்கு பிரீமியம் அதே கிடைச்சிருச்சு. இயர்லி பிரீமியம் வந்து 3302 ஸ்டிங்காத்தாவுனாக்கா 515. டாராப் டெகன் 0.515. இதை நம்ம செய்யணும் இப்போ 3302.5 டாராப் டெகன் 0.515 தட்டினாக்கா அப்ப 6 மாசத்துக்கு ஒரு காசு கட்டினா நம்ம கட்ட வேண்டிய காசு 1700.79. ஓகேங்களா? இதுதான் வந்து 6 மாசம் காசு கட்டணும்னாக்கா நம்ம 17 கட்டுவோம். மீன்ஸ் 6 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசம் காசு கட்டணும்னாக்கா இப்ப இந்த 6 மாசம் 2 தடவை டாரா பண்ணுங்களேன், உங்களோட பாசுங்க இயர்லி பிரீமியோட கூட வந்திருக்கும். 1700.979 டாராப் டெகன் டூவோ பண்ணீங்கன்னா உங்களோட பிரீமியம் வந்து 3401.58. இங்க பாருங்க 3302 தான், இங்க 34. ஆல்மோஸ்ட் ஒரு 100 வெள்ளி கூட ஆயிடுச்சு. ஆமாவா இல்லையா? ஆமா சார். ஏன் கூட ஆச்சு? ஏன்னா நம்ம மந்த்லி கட்டுறதுனால. சரிங்களா? சோ இன்சூரன்ஸ் வைஸ் கலா யூ ஷுட் பை setiap tahun sekali அப்படின்றப்ப வந்து நம்மளோட பிரீமியம் லெஸ். ஏன்னாக்கா இப்ப நம்ம மந்த்லி கட்டுறப்ப வந்து அந்த மாசத்துக்கு அப்பதான் கட்டுறோம், அப்ப அந்தந்த மந்த்துக்கு அப்ப போய் கட்டிட்டு போறோம். இதுவே இயர்லின்றப்ப நீ ஜனவரியில காசு கட்டுறல, ஜனவரியில கட்டுற காசு வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர் வர வேண்டிய காசை, டிசம்பர்ல பாய்க்க வேண்டிய காசை நீ ஆரம்பத்திலேயே கொடுத்துடுற. யாருக்கிட்ட? ஜனவரிலேயே காசு கொடுத்துடுற. யாருக்கிட்ட? இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட. அப்ப 12 மாசத்துக்கு முன்னுக்கு ஒரு 300 400 மாசம் கணக்குக்கு 300 வர வேண்டிய இடத்துல வந்து டிசம்பர்ல வர வேண்டிய காசு நீ ஏர்லியாவே கொடுத்துறதுனால அந்த காசு அவங்க கிட்ட இருக்கிறப்ப அந்த காசு ஒரு வட்டி ஒரு அமௌண்ட் வர்றப்ப வந்து அந்த பிரீமியம் டிஸ்கவுண்ட் அங்க கிடைச்சிடும் உங்களுக்கு. தட்ஸ் a reason annual பே பண்ணா ஜிமாட் பர்மண்டிங்க மந்த்லி. புரியுது உங்களுக்கு சொல்றேனே? புரியலையா? புரியுது சார். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பேங்க்ல போயிட்டு ஜனவரியில நீ 4000 வெள்ளி காசு போட்ட, பிக்ஸ் டிபாசிட்ல 4000 வெள்ளி இல்ல 10000 வெள்ளி நீ பிக்ஸ் டிபாசிட்ல போட்டுட்ட. 10000 வெள்ளி போட்டுட்டு அது வந்து தமிழ்ல எதுவும் செஞ்சிட்டீங்க. தமிழ் போயிட்டு பேங்க் போயிட்டு பிக்ஸ் டிபாசிட்ல 10000 வெள்ளி போட்டீங்க பிக்ஸ் டிபாசிட்ல. இப்ப தினசரி போயிட்டு 10000 வெள்ளி என்ட்ரில நான் மாசம் 500 வெள்ளி போடுறேன், 10000 வெள்ளிக்கு வந்து 10 மாசம் போடுறேன், 1000 வெள்ளி 10 மாசத்துக்கு போடுறேன்றாங்க. அப்ப யாருக்கு வட்டி கூட இருக்கும்? தமிழுக்கு வட்டி கூட இருக்குமா, தினசரிக்கு வட்டி கூட இருக்குமா? எனக்கு வட்டி கூட. ஆமா, உங்களுக்கு தான் வட்டி கூட இருக்கும். ஏன்னா நீங்க ஆரம்பத்திலே காசை கொடுத்துட்டீங்க. அப்ப ஏர்லியா கொடுத்துட்டனால எவ்ரி மந்த் வந்து மாசம் உங்களுக்கு வந்து அந்த 10000 வெள்ளிக்கு வட்டி கிடைச்சிட்டே இருக்கும். தினசரிக்கு வந்து முதல் மாசம் 1000 வெள்ளி மட்டும் தான் வட்டி கிடைக்கும். 2வது மாசம் வரப்ப 2000 வெள்ளி, அப்ப 2000 வெள்ளிக்கு வட்டி கிடைக்கும். 3வது மாசம் வரப்ப 3000 வெள்ளிக்கு வட்டி கிடைக்கும். அப்ப வட்டி வந்து அவங்களுக்கு அந்த அமௌண்ட் ஏற தான் ஏறிட்டு போகுது தவிர 10000 வெள்ளிக்கான வட்டி கடைசி மாசம் தான் கிடைக்கும், ஃபுல் அமௌண்டோட வட்டி. ஆனா அது தமிழுக்கு வந்து பிகினிங்லேயே கிடைச்சிடும் அந்த வட்டி. ஸோ அப்போ வந்து ஏர்லியா பே பண்றதுனால நம்ம வந்து we have to generate the money. அந்த ஜெனரேட் மணினால தான் நம்மளுக்கு வந்து பிரீமியம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ அதான் இங்கேயும் கேட்கறாங்க. இப்ப பிரீமியம் setengah tahun வந்து கன்சிடர் 1700. புரியுதுங்களா? அப்போ 1 tahun வரப்போ வந்து 3401 ringgit. புரியுதுங்களா?
சார் இதுல வந்து டியூரிங் இயர் தானே சார் சொல்லிருக்காங்க. ஸோ ஒரு வருஷ காசுக்கான இதுதானே சார் அங்க போடணும். ஆமா, அது 3401. ஆனா வந்து 6 மாசம் கட்டுறதுனால அமௌண்ட் மாறுது 3400. சார் அவங்க 6 மாசம் கட்டுறாங்க எந்த இடத்துல சார் எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அவங்க? setengah tahun பிரீமியம் setengah tahun. ஒரு வருஷம் காசு கட்டுறாரு. ஆனா வந்து 6 மாசத்துக்கு தடவை கட்டுறாரு காசை. அப்ப வருஷத்துக்கு 2 தடவை காசு கட்டுவாரு. சுக்குன்றப்ப 4 தடவை கட்டுவாரு காசை. அப்ப 3302.50 cents darab 0.263 mau செய்யணும். எவ்வளவு வருது பாருங்க. 3302.50 sen darab dengan 0.263. அப்ப இவரோட மந்த்லி ஒரு சுக்கு தவனோட பிரீமியம் பார்த்தோம்னாக்கா 868.56. இது வந்து 3 மாசத்துக்கு கொடுத்துரு. ஏன்னா அவர் சுக்கு தான் 4 மாசம் காசு கட்டுறாரு. அப்ப டைரக்ட் இம்பார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட மொத்த பிரீமியம் 3747. உங்களோட சுக்கு தவணா கட்டினாக்கா 3477 பாருங்க. இது வந்து ஃபுல்லா ஒரே பேமெண்டா கொடுத்தா 3 கோசம் 2. இதுவே வந்து 2 பேமெண்ட் அந்த ஒரு வருஷத்துல வந்து டிஏ பையர் டுவக்கலி 2 பேமெண்டா கொடுக்குறாரு. 2 பேமெண்டா கொடுத்தாருனாக்கா இதுதான் பேமெண்ட். சுடா 109. அதுவே இல்ல எனக்கு அந்த அளவு காசு பத்தாது, நான் வந்து உங்களுக்கு 4 மாசத்துக்கு கொடுக்குறேன்னாக்கா சுடா ஜெடி 3747. அப்போ பிகினிங்க்கு எப்படிக்கும் பார்த்தாலே 150 எக்ஸ்ட்ரா வந்துச்சு பேமெண்ட். ஆனா 4 மாசம் நம்ம பிரிச்சு கொடுக்கறதுனால. புரியுது உங்களுக்கு? கன்ஃபியூஸா இருக்கா? ஆமா சார். ஓகே, யாரு ஆமா சொன்னது? நான் தான் சார். பேர் சொல்லுங்கம்மா. ராஜேஷ் சார். ஓகே, ராஜேஷ் மெடிக்கல் கேட்டிருக்கா உங்களுக்கு? என்னது சார்? இன்சூரன்ஸ் எடுத்துருக்கீங்களா? இல்ல சார். இல்ல, சரி பிரச்சனை இல்லை. கேட்கலாம். இப்ப இன்சூரன்ஸ் நம்ம எடுத்தோம்னாக்கா இன்சூரன்ஸ் வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க, நீங்க வந்து மந்த்லி கட்ட போறீங்களா இல்ல குவார்டர்லி சுக்குதாவன் குவார்டர்லி கட்ட போறீங்களா இல்ல ஹாஃப் இயர்லி கட்ட போறீங்களா இல்ல இயர்லி கட்ட போறீங்களான்றது ஒரு கேள்வி இருக்கும் அந்த இடத்துல. ஆக்சுவலி நார்மலா இன்சூரன்ஸ் நம்ம கிட்ட கேட்பாங்க, நீங்க மாசம் கட்ட போறீங்களா இல்ல 3 மாசத்துக்குள்ள கட்ட போறீங்களா இல்ல 6 மாசமா இல்ல ஒரு வருஷமா கேட்பீங்களா சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க நம்ம கிட்ட. ஆக்சுவலி இப்ப நம்ம கணக்கு பண்ணிட்டோம், இதுதான் நம்மளோட அமௌண்ட். ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட். ஒரு வருஷம் நீங்க ஒரே பேமெண்டா கொடுத்தீங்கன்னாக்கா 3302.50 காசு. அதுதான் உங்களோட பிரீமியம் ஆக்சுவலி லாஸ்ட். புரியுதுங்களா? இயர்லியா கொடுத்தீங்கன்னாக்கா. இதுவே இப்ப வந்து நீங்க ஹாஃப் இயர்லியா கொடுத்தீங்கன்னா பயிர நீங்க சொல்ல அப்ப திக கோசம் டூவோ வந்து நான் வந்து பாக்கி டூவோ பண்ணனாக்கா என்னோட அமௌண்ட் எவ்வளவு வருது 1651 நோ, அந்த மாதிரி பாக்கி பண்ண முடியாது. அப்படி இல்ல, முடியாது, அந்த மாதிரி வராது. இப்ப 1500 மாசம் பிரிச்சாக்கா மாசம் 100 அந்த மாதிரி வராது இன்சூரன்ஸ். நம்ம மாசம் பிரியறப்ப நம்மளோட இன்சூரன்ஸ் பிரீமியமும் விலை ஏறும் இன்னும். ஓகேங்களா? அதுக்குதான் வந்து ரீடிங் கொடுத்துருக்காங்க. ஹாஃப் இயர்லி பாதி 6 மாசம்னா நம்மளோட ரீடிங் வந்து 0.5 குவார்டர்லி வந்துச்சுனாக்கா 0.263, மந்த்லினாக்கா 0.088. நம்ம டேரா பண்ணணும் முத அந்த ஒரிஜினல் பிரீமியம்ல இருந்து கிட்ட தாரி. சோ இப்ப நான் வந்து ஹாஃப் இயர்லி setengah tahun செஞ்சனாக்கா 3302.50 காசு darab dengan 0.515. இப்ப இது மாதிரி செஞ்சனாக்கா 3302.50% darab 0.515. என்னோட பிரீமியம் வந்து 6 மாசத்துக்கு 1778 காசு. இது 6 மாசம். அப்ப நான் ஒரு வருஷம் கட்டன்றப்ப நான் 2 தடவை டாரா பண்ணணும். ஆமா தானே? ஒரு வருஷம் வரும். புரியுதா ராஜேஷ்? புரியுது சார். ஓகே, இது 6 மாசத்தோட. இதுவே வந்து குவார்டர்லி 3 மாசம் சொல்றாங்க. அப்ப 3 மாசம்ன்றப்ப அது ரேட்டிங் மாறும் திருப்பி 3 கோசம் 2 50 காசு darab dengan 0.263. apa 3302.50 darab 0.263 பண்ணோம்னாக்கா
நம்மளோட குவார்டர்லி பேமெண்ட் வந்து கன்சிடர் 868.56. அப்ப ஒரு வருஷத்துல 4 குவார்டர் இருக்கு. 3 மாசம் வச்சு 4 தடவை காசு கட்டணும். அப்ப இது நம்ம கட்டணும்னாக்கா டைரக்ட் கம்பேர் பண்ணனாக்கா என்னோட பேமெண்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 347.4.23 ringgit. 3 lah. இதுவே மந்த்லி இல்ல நான் காசு வந்து 6,000-3,000 இல்ல நான் மந்த்லி சம்பளம் போட்டதை கொடுத்துறோன்றோம். அப்ப 302.50 sen darab 0.088. 302.5 darab 0.088. என்னோட மந்த்லி பேமெண்ட் வந்து 290 ringgit 62 sen. அப்ப 12 மாசத்துக்கு கட்டுவேன் நான். இப்ப அப்ப மொத்த பிரீமியம் வந்து 3487.44. ஸோ இதுதான் பிரீமியம். நான் வந்து ஆப்ஷனல் கொடுப்பாங்க. இப்ப நீங்க மந்த்லி கட்ட போறீங்களா, 6 மாசம் கட்ட போறீங்களா, 3 மாசம் கட்ட போறீங்களா, பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு 10 வருஷம் கட்டினாக்கா அதே ஒரு 1800 நம்ம சேவ் பண்ண முடியும். வருஷம் பிரீமியம் கட்டணும்னாக்கா. அதான் ஆக்சுவலா பண்ணேன். ஏன் அப்படின்னு நம்ம ஏர்லியா கட்டிடுறதுனால அந்த காசு ஏர்லியா இன்சூரன்ஸ் கம்பெனி போறதுனால அதோட வட்டி தான் நம்மளுக்கு பே பண்ணிடும் ஆக்சுவலி. புரியுதுங்களா? எனி क्वेश्चन சோபா? புரியுது சார். புரியுது எல்லாத்துக்கும்? கிளியர்? சோ ஞாபகம் வச்சுக்கீங்க, மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லியோட அதோட ரேட்டிங் நம்பர். சரிங்களா? ஓகே ரைட். இது முடிஞ்சு. அடுத்து இதெல்லாம் முடிஞ்சு. இதான் அங்க கொடுத்துருவாங்க பாருங்க. சிங்கா டவுனோட ரேட்டிங், சுக்கு டவுன், புலானா ரேட்டிங் அங்க கொடுத்துருவாங்க. இந்த ரேட்டிங் தான் நாங்க போட்டுருக்கோம் ஆக்சுவலி. கோ பை தி ரேட்டிங்ஸ். சார் ஒரு வருஷம் காசுனா ஆனுவல் பிரீமியம் கண்டுபிடிக்கணும் தான் சார். ஆமா, இப்ப நம்ம கேள்வி எல்லாமே ஆனுவல் பிரீமியம் கீழே தான் வரும். அப்புறம் நம்மளுக்கு மந்த்லி வேணா நம்ம கொடுத்த மாதிரி டிவைட் பண்ணணும் ஆக்சுவலி. புரியுது சார். Thank you சார். ஓகே ரைட். ஓகே ரைட். சோ இப்போ 4வது கேள்வி பாருங்க. Okey, ini insurans perubatan சொன்னதுதான். Yasmin mempunyai insurans perubatan dengan deductible tahunan sebanyak 2000. அப்ப யாஸ்மினுக்கு எவ்வளவு கிளைம் இருக்கலாம் கவலை கிடையாது. ஆனா எவ்வளவு கிளைம் சப்மிட் பண்ணாலும் 2000 வெள்ளி யாஸ்மின் கட்டி ஆகணும். ஏன்னா அவங்க எக்ரி பண்ணிட்டாங்க. எக்ரி untuk membayar deductible 2000. எக்ரி untuk bayar deductible 2000. சரிங்களா? ஓகே. So pada bulan Februari Yasmin mengalami sakit perut dan telah berjumpa dengan doktor. Bil rawatan ialah RM150. Berapakah amount yang Yasmin bayar menggunakan wang sendiri? இப்ப Yasmin இதுல எவ்வளவு காசு Yasmin காசு கட்டி இருப்பாங்களா இல்லையா? முதலாவது சார் டிடக்ட் பண்றதுக்கு அவங்க காசு கட்டி இருப்பாங்க தானே சார்? எவ்வளவு கட்டி இருப்பாங்க? சார் நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல ஸ்டார்டிங்ல 300 வெள்ளி இந்த மாதிரி கட்டுவாங்கன்னு சொல்லி. ஆமா. சோ இது வரப்ப சோ அவங்க 2000 வந்து அவங்க பே பண்ணிருக்காங்களா சார்? 2000 பே பண்ண மாட்டாங்கம்மா. இப்ப என்னன்னாக்கா டிடக்டபிள் டவுன் ஆன் வந்து 2000 ரைட்டா? இப்ப அவங்களோட கிளைம் எவ்வளவுப்ப? 150. அப்ப 150 யார் கொடுக்கணும்? இப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குமா, யாஸ்மின் கட்டணுமா? யாஸ்மின் கட்டணும்ல. யாஸ்மின் கட்டணும். ஏன்னா அவங்க எக்ரி பண்ணிட்டாங்க. 2000 வெள்ளிக்கு மேல வந்தா நான் நீங்க கொடுங்க, அதுக்கு குறைவா வந்தா நானே கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு. புரியுதா? $150. என்ன போட்டிருக்கீங்க? pada bulan Februari Yasmin sakit perut telah berjumpa doktor. Bil rawatan 150. Berapakah amount yang Yasmin bayar menggunakan wang sendiri? So $150 lah. Punya Kunci sir. Okey. Pada bulan April Yasmin menjalani pembedahan fibroid uterus. Bil pembedahan ialah 3,500. Berapakah wang Yasmin bayar untuk pembedahan insurans menggunakan wang sendiri? அப்ப இதுல வந்து Yasmin வந்து எவ்வளவு காசு கொடுத்திருப்பாங்க? இப்ப Yasmin வந்து எவ்வளவு காசு விலைக்கு இருப்பாங்க சொந்த காசு? இதுல Yasmin கேக்குறாங்க. இப்ப 1500. 1500 எங்கிருந்து வந்துச்சு உனக்கு? எது கேக்குறீங்க? 2000 வெள்ளி சார். சார் ஒரு ஆள் சொல்லுங்க. இப்ப 1வது கேள்வி வந்து 150 வெள்ளி ரைட். ஓகே ரைட் கரெக்ட்.
ரெண்டாவது கேள்விக்கு அதே தான். பில்லு மொத்தம் 3500. இந்த 3600ல யஸ்மின் வந்து எவ்வளவு காசு கட்டி இருப்பாங்கன்னு கேக்குறாங்க. 2000 கட்டுவாங்க. 2000 bayar சரிங்களா? Okey, pada bulan Disember Yasmin menjalani pemeriksaan susulan daripada doktor. Dia mendapati beberapa fibroid baru. Pembedahan kecil dilakukan, kosnya 2400. Berapakah wang yang Yasmin bayar? 2000 தான் வரும். Because deductible lah. But இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அந்த கேள்வியில வந்து சொல்லிட்டாங்க. இப்ப இதுல வந்து annual deductible போட்டிருக்காங்க பாருங்க. annual deductibleனா அந்த ஒரு வருஷத்துல மொத்தமே அவன் கட்ட வேண்டியது வந்து 2000 தான். அந்த ஒரு வருஷத்துல அவங்க எத்தனை தடவை போனாலும் அந்த 2000 வெள்ளி அவங்க கட்டணும். அதுக்கு மேல வந்து அவங்க கட்ட தேவையில்லை. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வேர்ட் நமக்கு கவனிக்கணும். இந்த வேர்ட் இல்லாம வெறும் டிடக்டபிள்னு போட்டா உங்க விட எல்லாமே ரைட்டு. ஆனா இங்க annual deductible உங்களோட லிமிட் வந்து ஒரு வருஷத்துக்கு 2000 வெள்ளின்றாங்க. அப்ப என்ன நடக்கும்னாக்கா இந்த விட மாறும். இங்க வந்து 1850 வெள்ளி, இங்க வந்து கோசம் தடபையா பாப்பு. புரியுது என்ன சொல்றேன்? புரியுதுண்ணே? பட் ஆனா பாத்துங்க கொஸ்டின் 2 விதமான ஆன்சர் கொடுத்தாங்க, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணல. உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்க கொடுத்த விட ரைட். ஈச் அண்ட் எவ்ரி கிளைம், kalau claim tu lebih daripada 2000, kamu kena bayar 2000 lah. Sudah janji dengan company, எவ்வளவு claim வந்தாலும் 2000 ஏன் claim. அப்ப 2000 குறைவா வந்துச்சுன்னா நீ அவ்வளவுதான் பே பண்ண போற. ஏன் கூட 2000 கொடுக்க போற? இப்ப பில்லு 500 நீ cuma bayar 500 lah, kenapa nak bayar 2000? Apa ya lah, right? So 2000 yang bawah you bayar lah apa-apa amount yang di charge. Kalau 2000 ke atas you bayar 2000, balance akan dibayar oleh syarikat insurans. Itu kalau ada perkataan deductible sahaja. ஒரு deductible வார்த்தை இருந்தா இதான் ஆன்சர். இப்ப annual deductible அப்படின்றது என்னன்னா ஒரு வருஷத்துல நீ எத்தனை தடவை வேணா கிளைம் பண்ணிக்கோ. ஆனா 2000 வெள்ளி 2000 வெள்ளி நீ தான் கட்டணும் அப்படின்ட்டான். 2000 வெள்ளி. அப்ப போறப்ப 150 வெள்ளி சொன்னாங்க. அப்ப 150 வெள்ளி 2000 வெள்ளி குறைவா இருக்கு, நீ கட்டிட்ட. அப்போ ஒரு டிடக்டபிள் அமௌண்ட்ல இருந்து 150 கட்டிட்டனால பேலன்ஸ் 1850 1850 வந்து இன்னும் டிடக்டபிள் உன் அக்கவுண்ட்ல தான் இருக்கு. அடுத்த கிளைம் வருது. எவ்வளவு? அடுத்த கிளைம் வந்து 3,500 which is higher than 1850. ஏன் 2000 இல்லைன்னா நீ 150 ஏர்லியா கட்டிட்ட. அப்ப இங்க 1850 நீ கட்டுற. அப்போ இந்த வருஷத்துக்கான கோட்டா 2000 நீ ஃபுல்லா கட்டிட்ட. இதுக்கப்புறம் எந்த ஒரு கிளைம் வந்தாலும் கம்பெனி தான் பே பண்ணும். பிகாஸ் யூ ஆல்ரெடி ஃபுல்ஃபில் யுவர் கோட்டா. என்னவோலா வருஷம் 2000 நான் கிளைம் பண்ணேன்னா 2000 என் காசு, அதுக்கப்புறம் வர காசுலாம் உங்களோடன்னு சொல்லி தான் நம்ம தைரியல் பண்ணியிருக்கோம். இது வந்து kalau ada perkataan annual deductible. Kalau tak ada annual deductible, just deductible sahaja, maka each and every claim 10 தடவை பண்ணாலும் 10 தடவையும் அந்த deductible amount நம்ம கட்டி தான் ஆகணும். Clear? Any questions? Ada soalan? Ada? Aries Kurinca? ஓகே சார். எத்தனை பேர் இருக்கீங்க இன்னைக்கு? எத்தனை பேர் இருக்கீங்க? Merupakan seorang guru sekolah yang masih muda, dia mempunyai physical. இதுதான் வந்து bagian C question. bagian C question 15 மார்க் வரும். அப்ப இந்த கேள்வி எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் உங்களுக்கு 15 மார்க் கொஸ்டின். லெட்ஸ் சே உங்களுக்கு 15 மார்க் கேள்வி வருதுன்னா இப்படிதான் இருக்குமா சொன்னால. சோ சான்சஸ் ada இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு actually. Cik Puah merupakan seorang guru sekolah masih muda. Dia mempunyai fizikal yang cergas dan mengamalkan gaya hidup sehat. Dia bukan seorang perokok dan tidak menghidap penyakit keturunan. Dia jarang berjumpa dengan doktor. Pada 1 Disember 2020, Cik Puah tidak mempunyai insurans perubatan dan kesihatan. Apakah kepentingan insurans perubatan kepada Cik Puah? So, nama dia சொல்லிட்டேன். Yang insurans இருக்கணும்னாக்கா insurans perubatan dan kesihatan ialah polisi insurans yang dirancang untuk menampung
kos rawatan. Menampung kos rawatan. இப்ப நல்லா இருக்காங்க. நாளை பின்ன என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆக்சிடென்டா வரலாம், சீக்கா வரலாம். அந்த டைம்ல நம்மளுக்கு மெடிக்கல் கிளைம், மெடிக்கல் காசு கட்டுறதுக்கு இந்த கார்டு ஹெல்ப் பண்ணும். அதுதான் கேட்கறான். Apakah kepentingan insurans perubatan kepada Cik Puah? Yang artinya insurans perubatan dan kesihatan ialah polisi insurans yang dirancang. Yang dirancang menampung kos rawatan. Menampung kos rawatan di masa akan datang. Lah, B question Cik Puah memahami kepentingan insurans perubatan, maka dia memutuskan untuk membeli insurans. Namun, Cik Puah tidak membayar premium yang mahal kerana dia mempunyai komitmen kewangan yang lain. Cadangan insurans perubatan yang sesuai dengan Cik Puah. இப்போ அவங்ககிட்ட காசு ரொம்ப இல்ல கட்டுறதுக்கு. அப்ப என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்தா பெட்டர், எப்படி எடுத்தா பெட்டர்னு கேக்குறாங்க இப்ப. சோ என்ன நினைக்கலாம்னாக்கா, Cik Puah tidak dapat membayar premium yang mahal, plan co-insurance perubatan sesuai dengannya. ஏன்னா வந்து சொன்னல co-insurance deductible இருந்துச்சுன்னா மந்த்லி கட்டுற காசு வந்து குறைஞ்சிரும். அப்ப அவங்க பிரீமியம் குறைவா கட்டணுன்றப்ப நம்மளோட பாலிசியில கோ இன்சூரன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்றதுனால என்ன நடக்குதுனாக்கா நம்ம பிரீமியம் குறைஞ்சிரும். ஆனா நாம வச்சுக்கோங்க, நாளை பின்ன கிளைமுக்கு போறப்ப நம்மளும் அதுல ஒரு பங்கு காசு கட்டி ஆகணும். என்ன கோ இன்சூரன்ஸ்ன்றதுனால. சரிங்களா? ஓகே, மேபி 10,000 வெள்ளி வரப்ப ஒரு 1000 வெள்ளி 2000 நம்ம கட்டணும். இதே இன்சூரன்ஸ் இல்லைன்னா 10,000 வெள்ளிக்கு 10,000 வெள்ளி நம்ம கட்டி ஆகணும். சரிங்களா? ஆன்சர் எல்லாம் நான் அப்புறம் திருப்பி அனுப்பிடுறேன். ரிமைண்ட் பண்ணுங்க குரூப்ல. நான் உங்களுக்கு போட்டோ பிடிச்சி அனுப்பிடுறேன். So tapi ialah kita ada jawapan yang panjang, maka you boleh ambil jawapan lah. Tapi macam mana caranya ialah mengambil insurans yang ada plan co-insurance. Dengan menggunakan plan co-insurance. அதான் வந்து அவங்களோட பிரீமியம் குறைவா கொடுக்கும் ஆக்சுவலி. சரிங்களா? ஓகே, சி கேள்வி. இதுதான் நம்ம ஓகே. Setelah melakukan beberapa pertimbangan, Cik Puah telah membeli insurans perubatan pada 1 Januari 2021. Maklumat polisi insurans ditunjukkan oleh Raja 1. Puah Siuli, perempuan 24, tidak merokok, kelas 1, tarikh polisi Januari 2021, nombor polisi இருக்கு, deductible tahunan 1,000. அப்ப எந்த ஒரு claim வந்தாலும் 1000 வெள்ளி 1000 வெள்ளி வந்து அவங்க கீழே போகுது. ஓகே ரைட். Perlindungan asas tarikh matang வந்து 47 வருஷம். 47 வருஷம்னா கன்சிடர் வந்து அவங்க 24 வயசு. 24 வயசு tambah dengan 47. அப்படின்னா அவங்க இன்சூரன்ஸ் வந்து 70 வயசுல எடுத்திருக்காங்க. sampai umur 70 tahun. Jumlah manfaat duit muka வந்து 250,000. Maksudnya kalau dia meninggal dunia, dia mendapat 250,000. Okay, premium tahunan ஒரு வருஷத்துக்கு வந்து 1,800 கட்டணும் actually. Pada bulan Jun 2021, Puan Puah mengalami jangkitan virus dan dia pergi jumpa dengan doktor. Bil rawatan ialah 135. Berapakah jumlah bayaran yang dibayar oleh Cik Puah? Cik Puah எவ்வளவு காசு கட்டியிருப்பாங்க இப்ப? ஒன்னாவது கேள்விக்கு. என்ன கட்டியிருப்பாங்க? berapa yang dibayar oleh Cik Puah? Karingan. Saya கேள்வி. என்ன கேள்வி? ஒன்னாவது கேள்வி. இப்ப அவங்க டிடக்டபிள் வந்து 1000 வெள்ளி இருக்கு. அவங்க இப்ப இன்சூரன்ஸ் வந்து ஜனவரில எடுத்தாங்க. ஜூன்ல போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வைரஸ் வந்துருச்சு சொல்லிட்டு அவங்க வந்து கிளைம் பண்றாங்க, ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. சார்ஜ் 135 வெள்ளி. இப்ப இந்த சினாரியோல புவா எவ்வளவு காசு கட்டி இருப்பாங்க இப்ப? 135 வெள்ளி. வெரி குட். 135 வெள்ளி கண்டிப்பா அவங்க தான் கட்டி இருப்பாங்க. கம்பெனி கொடுத்திருக்காது காசு. ஏன் கொடுத்திருக்காதுன்னா கம்பெனி சொல்லிருச்சு annual deductible 1 tahun 1,000 நீ தான் கொடுத்தாகணும், 1,000க்கு மேல வந்தா நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க ஆக்சுவலி. சரிங்களா? So pada bulan Ogos, Cik Puah jatuh dari tangga dan lengannya patah. Bil perubatan ialah 1,500. Berapakah wang yang perlu dibayar oleh Cik Puah? Apa Cik Puah எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? 500 வெள்ளி. 500 வெள்ளி சார். 500 இல்லையா? ஏண்டா அவங்களோட டிடக்டிபிள் 1000 வெள்ளி கட்டணும். சாரி 1000 வெள்ளி கட்டணும். சோ அப்ப எவ்வளவு கொடுத்திருப்பாங்க? இது வந்து யார் கேக்குறா? Cik Puah எவ்வளவு காசு கட்டிருப்பாங்க? 865 வெள்ளி தான். 1000 வெள்ளி சார். 1000 வெள்ளி வராதியா? ஏன்னா annual deductible 125 கொடுத்துருவாங்கல்ல, பாக்கி இன்னும் எவ்வளவுதான் இருக்கா பொண்ணு அவங்க டிடக்டிபிள்ல? புரிஞ்சா?
ஆமா ஆமா பேலன்ஸ். பேலன்ஸ் aparatus 65 ringgit lah. சரியா? புரியல சொல்லுங்க. சோ bulan அந்த மாதிரி இருந்தாலே 3 மார்க் கொடுத்துருவாங்களா? ஆமா 3 மார்க் தர வேண்டியதான். சோ consider வந்து 1000 ல இருந்து tolak 135 865 lah. ஆனா கேள்வி இப்படி வந்துச்சுனால கேள்வி இப்படி வேணா வரலாமா? இது ஒரு டைப் ஆஃப் क्वेश्चनல. ஓகே. செப்டம்பர்ல வந்து 320 வெள்ளி கிளைம். யார் இந்த 320 வெள்ளி யார் கொடுத்திருப்பாப்ப? சரி இப்போ காசு கொடுக்கணுமா கொடுக்க தேவையில்லையா? தேவையில்லை சார். தேவையில்லை. ஏன்னா 1000 வெள்ளி கட்டிட்டாங்க. So kosong lah. Dia tidak perlu membayar apa-apa bayaran. Perintah. சார் அது எப்படி 320 தானே? ஆமா 320. ஆனா அவங்க எவ்வளவு கட்டினாங்க கேக்குறாங்க. செப்புவா எவ்வளவு கட்டினாங்க கேக்குறாங்க. செப்புவா காசு கட்ட தேவையில்லை. ஏன்னா அவங்க அந்த வருஷத்தோட கோட்டா ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. 1000 வெள்ளி ஏர்லியாவே கட்டிட்டாங்க. அதனால அவங்க இப்ப கட்ட தேவையில்லை. முடிஞ்சிச்சு. 320 இன்ட்ரெஸ்ட் கம்மியா கொடுப்பான். Paham?